இப்போது நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு வந்திருக்கோம். நான் இங்கே க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். சேம் டெசல் கட்டுற கேப்க்கு 4 டைம் செயின் போட்டு லாக் பண்ணுறது தான். இந்த 3 கேப்பையும் லாக் பண்ணிட்ட அப்புறம் ஆர்ச்சோட கடைசி லைன் போட போகிறோம். இந்த டைப் ஆஃப் ஆர்ச் வந்து ஒருத்தங்க வாட்ஸ்அப் மெசேஜில் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் போட்டிருக்கேன். ஒயிட் வித் கோல்டு கலர் டிசைனுக்கு இது நான் இப்போ கலர்ஸில் போட்டு காமிச்சிருக்கேன். சேம் ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸை வச்சு நீங்கள் அந்த டிசைன் போடலாம். இப்போ பீட் ஆட் பண்ணுறேன். பீட் ஆட் பண்ணி இங்கே ஹாஃப் க்ரோஷே போட்டுட்ருக்கேன். 4 டைம்ஸ் ஹாஃப் க்ரோஷே போட்டு ஒரு பீட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக ஆச்சுக்கு நம்ம 5 பீட் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்க ஆர்ச்சோட கேப் லென்த்துக்கு அந்த பீடு எங்கே வைக்கிறதுன்ற பாயிண்ட்டை பிரிச்சுக்கோங்க. எனக்கு 4 டைம்ஸ் ஹாஃப் க்ரோஷே போட்டு ஒரு பீட் வச்சா கரெக்டாக இருக்கும் நான் போட்டிருக்க லென்த்துக்கு. பீட் அட்டாச் பண்ணிட்டு அகைன் 4 டைம்ஸ் ஹாஃப் க்ரோஷே. நீங்கள் சென்டராக வைக்கிற பீட் வந்து கரெக்டாக ஆர்ச்சோட சென்டரில் வரணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து ஆர்ச்சுக்கு கரெக்டாக இருக்கும். Again 1 bead. Again 4 times half crochet. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு இடத்துல வந்து ஒரு செயினை ஸ்கிப் பண்ணுவேன். ஸோ என்னோட அடுத்த 4 டைம்ஸ் கவுண்டிங்க்கு நான் பார்த்துட்டு தான் அதை வந்து போட்டுட்ருக்கேன். இந்த டிசைன்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஒரு பேசிக் ஃபார்மேட்டை தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் போடும்போது உங்களோட ஆர்ச் சைஸை இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஒரு சில சாரீஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியான ஆர்ச் கவுண்டிங் இருந்தால் போதும். அப்போது நம்ம வந்து ஆர்ச்சோட சைஸை பெருசு பண்ணி ஆர்ச்சோட கவுண்டிங்கை கம்மி பண்ணணும். ஒரு சில சாரீஸ்க்கு ஆர்ச்சோட சைஸை சின்னது பண்ணி கவுண்டிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஆர்ச் ஷேப் எப்படி கொண்டு வரணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை வந்து ஈஸியாக பண்ண முடியும். இப்போது கடைசியாக வந்து 4 டைம்ஸ் ஹாஃப் க்ரோஷே முடிச்சுட்டு ஒரு பீட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி கீழே வந்து எண்ட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ட் பண்ணுறது கரெக்டாக நீங்கள் அந்த 3 டைம்ஸ் சிங்கிள் செயின் போட்டு லாக் பண்ணியிருப்பீங்களே ப்ளூ கலர் லைன், அதுக்கு நேராக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 4 டைம்ஸ் சிங்கிள் செயின் போட்டு ஃபெதர் கிட்ட லாக் பண்ண போகிறோம். லாக் பண்ணிவிட்டு இப்போது ஃபெதரோட பேக் சைடில் செயின் போடணும். ஸோ இந்த செயின் எதுக்காகனா ஃபெதருக்கு நம்ம டெசல் கட்ட போகிறோம் இல்லையா, அதுக்கு இந்த செயினை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். கீழே ப்ளூ கலர் லைன் லாக் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த செயினில் நான் நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து லாக் பண்ணிகிட்ருக்கேன். லாக் பண்ணிவிட்டு அகைன் 4 டைம்ஸ் செயின் போட்டு ப்ளூ கலர் த்ரெட் அடுத்த சைடில் லாக் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் லாக் பண்ணியிருக்கேன். ஸோ கிறிஸ்டலோட கேப்பில் கரெக்டாக அந்த 4 டைம்ஸ் செயின் வந்து வரும். அந்த 4 டைம்ஸ் செயினில் தான் வந்து நம்ம டெசல் வந்து கட்ட போகிறோம் ஃபெதருக்கு. அகைன் 3 டைம்ஸ் செயின் போட்டு இந்த எண்டில் வந்து நான் லாக் பண்ணிவிட்டு
கொண்டு வந்துக்குவேன் மேலே திரும்ப க்ரீன் கலரை. இது முடிஞ்சதும் நம்ம ஆர்ச்சோட அப்பர் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். 4 டைம்ஸ் செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு ஆர்ச்சுக்கு சேம் ப்ராசஸை கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம இப்போது ஃபெதருக்கு டேசல் கட்ட போகிறோம். இங்கே நான் நீடில் 100 கவுண்டிங்ஸ் எடுத்திருக்கேன். எப்பயும் நார்மலாக நம்ம 60 கவுண்டிங்ஸ் தான் எடுப்போம் நார்மல் டெசலுக்கு. இங்கே ஃபெதர் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி அந்த மயில் இறகு போல் காட்டணும் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய த்ரெட் தேவைப்பட்டது. ஸோ நான் கவுண்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். கீழே அந்த 4 டைம்ஸ் செயின் கேப்பில் போட்டு கொஞ்சம் லென்த்தியாக நம்ம போட்டிருக்க ஃபெதர் டிசைனை விட கொஞ்சம் லென்த்தியாக அந்த த்ரெட்டை விட்டு நம்ம ட்ரிம் பண்ணணும். இப்போது இதை கட்டுறது வந்து நார்மலாக கட்டுற மாதிரி கட்டாமல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி கட்ட போகிறோம். ஸோ அது வந்து அது உருண்டையாக அந்த ரவுண்ட் ஷேப்பாக நிற்காமல் உங்களுக்கு ஃப்ளாட்டாக நிற்கும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் நீடில் ஜரி த்ரெட்டை போட்டு 1 டைம் இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஹோல் சில்க் த்ரெட்டையும் லாக் பண்ணாமல் பேக் சைட்லேருந்து ஒரு பார்ட்டாக இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி லாக் பண்ணிட்டு வரேன். ஸோ அப்போது வந்து எல்லா த்ரெட்டும் ஒரே டைமில் வந்து டைட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணும். அதே சமயம் அது வந்து செக்யூர்டாகவும் இருக்கும் நல்லா. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பின்னாடியிலேருந்து விட்டு எடுத்து அகைன் ஃப்ரண்ட் சைடில் விடும் போது அதோட பக்கத்தில் இன்சர்ட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நல்லா இது வந்து ஒரு மிஷின் ஸ்டிச் எப்படி போட்டால் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லைன் வரும். இதில் நான் இது ஃபுல்லாக முடித்ததும் இந்த சைடு ஒரு டைம் லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு சரி த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் சைட்லேயும் லாக் பண்ணிக்கலாம் ஒரு டைமு. ஸோ 2 கார்னரும் உங்களுக்கு வந்து செக்யூர்டாக இருக்கும். இப்போ ஒரு நாட் போட்டுட்டு டைட் பண்ணிட்டு இருக்கேன் நான். இதை டைட் பண்ணிவிட்டு இதோட பேக் சைடில் நீடில் இன்சர்ட் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக அதோட லென்த்தை பார்த்து இந்த ஃபெதருக்கும் கொஞ்சம் கீழே வரணும். இப்போ ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃபெதர் மாதிரி எப்படி கொண்டு வரதுன்றதை பார்க்கலாம். நான் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். இங்கே அதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். இதோட ஷேப்க்கு கரெக்டாக க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி பிடிச்சு இதை வந்து மேலே இருக்க அந்த ஃபெதர் டிசைனை ஸ்டிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக உட்காரும். இந்த ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஜரி த்ரெட் கட்டணும். ஃபுல் டிசைனுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சில்க் த்ரெட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பிடிக்கணும். இப்போ கரெக்டாக நம்ம ஃபெதர் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்க்கு ட்ரிம் பண்ணுங்க.
நான் ட்ரிம் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். நான் இது எல்லாமே ஒரு மயிலிறக பக்கத்துலேயே வச்சுட்டு அதோட ஷேப்பை பார்த்து தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து மயிலிறகு மாதிரியான ஒரு லுக் கிடைக்கும், ஃபெதர் லுக் கிடைக்கும். ஃபுல் சாரிக்கும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டிசைனு ஃபைனலாக. இப்போது நம்ம டெசல் கட்ட போகிறோம். டெசல் கட்டத்துக்கு நான் 60 கவுண்டிங்ஸ் எடுத்திருக்கேன். நான் இப்போ நீடியில் எடுத்துக்காமல் கையிலே சுற்றி எப்படி போடுறதுன்றது மாதிரி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த டைப்பில் தான் நான் வந்து இப்போ டெசல் கட்டிகிட்ருக்கேன். இது எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும், அதோட லிங்க்கை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க தெரியாதவங்க. இது வந்து மெரூன் கலரும் கோல்டு கலரும் இங்கே கட்ட போகிறேன். நான் சாரியோட கலருக்கு மெர்ஜ் ஆகணுன்றதுக்காக இங்கே நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டில் இப்போது நாட் போட்டு செக்யூர் பண்ண போகிறேன். த்ரீ டைம்ஸ் அதே மாதிரி நாட் போட்டுக்கிட்டு டெசலோட பேக் சைடில் நீடியில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாட் வந்து நல்லா செக்யூர் ஆகிக்கும். இப்போது கரெக்டாக அவங்களோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் கோல்டு கலரும் கட்ட போகிறேன். அதுக்கப்புறம் அகைன் மெரூன் கலர், இங்கே கோல்டு கலர் வரும், இங்கே அகைன் மெரூன் கலர் வரும். ஸோ ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு